மக்களே வணக்கம். சின்னமருமல் சீரியலில் சீமந்த விழா ரொம்ப களை கட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஊர் தலைவர் வந்துடுறாரு. பொதுமக்கள் எல்லாம் வராங்க. விருதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே தலைவர் சம்சாரம் சொல்கிறாங்க, ராஜாங்கம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டப்பா, இவ்வளோ ஏற்பாடு பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. எவ்வளோ புத்திசாலிதனமான எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன். அங்கங்கே கப்பலில் கொண்டாடுறாங்க, வானத்தில் ஹெலிகாப்டரில் கொண்டாடுறாங்க ஃபங்க்ஷன்லாம். நீ எளிமையான முறையில் நல்லா கிராண்டாக பண்ணுற, எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி. ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வேறு 2 பவுன் நகை போட்டு 50,000 பிரசவ செலவு கூட கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப பாராட்டுறையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை புகழ்ந்து பேசுகிறாரு. இந்த ஐடியாலாம் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நம்ம சேர்த்து வச்சு பணத்தை என்ன பண்ண போகிறோம், 4 பேருக்கு தர்மம் பண்ணாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நீ கரெக்டான வார்த்தை சொன்ன. நீ செய்கிற தர்ம புண்ணியம் உன் பேர பசங்களுக்கு தான் சேரப்போகுது. உன் பையன் நல்லா இருக்க போகிறான், வம்சமே நல்லா அழைச்சி நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி ஃபங்க்ஷனும் கிராண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. சீமந்துக்கு எல்லாருக்கும் பரிசு தொகையும் கொடுத்து சீமந்தம் பண்ணி வைக்கிறாங்க. சீமந்தம் பண்ணிக்கிற பொண்ணுங்களாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஐயா, நாங்கள் ரொம்ப கஷ்டவாளி குடும்பம், எப்படி பிரசவம் பண்ணிக்க போகிறோம், எப்படி சீமந்தம் நடக்க போகுதுன்னு ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவெல்லாம் தெய்வ ரூபத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க ஐயா. 7 ஜென்மத்தை நாங்கள் மறக்க மாட்டோன்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. நலங்கு வைக்கிறாங்க. இந்த ஈஸ்வரிக்கும் இந்த சாவத்திரிக்கும் மூஞ்சி வெந்து போகுது. இதெல்லாம் எப்படி நடக்குது பற்றியா அப்படின்ட்டு ரொம்ப பொறாமை குணத்தில் தான் நடந்துட்டுருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. தமிழ்ச்செல்வி அம்மா உட்பட எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் காவி அப்பாவும் ஒரு அமைச்சராக தானே இருக்காரு, வேறு கட்சியில் இருக்காரு. அந்த இடத்துல தலைவர் சொல்கிறாரு, ராஜாங்கமும் இந்த அடுத்த எலெக்ஷனில் ராஜாங்கமும் ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் இது சண்டை சச்சரவு தேவையில்லாத பிரச்சனை இந்த வீட்டில் யாரும் போகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துருங்க. ஏன்னா இது தேர்தல் நேரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதிராளி இதை பயன்படுத்திப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல கருத்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு நம்ம தலைவரும். இதை கேட்ட ஒரு பக்கம் காவியோட அப்பாவுக்கும் முகம் மாறுது. அங்கே பங்காளி தங்கபாண்டியனும் வந்திருப்பான். ஏன்னா அவனும் விரோதி தானே. எப்படியோ இந்த தடவை ராஜாங்க ஜெயிக்கக்கூடாதுன்ட்டு அவனும் சூழ்ச்சி வேலைலாம் செய்ய காரணமாக இருக்குது. வேலையும் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல வழியாக ஃபங்க்ஷனும் முடிஞ்சது. சீமந்த ஃபங்க்ஷனும் எல்லா கட்டியும் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. இருந்தாலுமே தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப ஒரு கவலையாக இருக்க பதத்தோடு அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அம்மா, எனக்கு என்னன்னே தெரிலம்மா, கெட்ட கனவாகவே இருக்குது. இந்த வீட்டிலேருந்து என்னை துரத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, கனவாக இருக்குதுன்னு. எப்படி நல்ல நல்லது இந்த விஷயம்லாம் பேசுகிறேன், நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் நானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புத்தி சொல்கிறாங்க. இந்த எபிசோடு இது வைக்க முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.